ஹalleluya. சந்தோஷமா இருக்கிறவங்க மாத்திரம் கரவைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு கூட தேவனை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்த நம்மை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த 9 மாதம் கிருபையாய் பாதுகாத்து இந்த 10வது மாதத்திலும் தேவன் நம்மை ஜீவனோடு அதிசயமாய் அற்புதங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையில நிற்கும் கூட கர்த்தர் நம்மை தேவ சமூகத்தில் நிற்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். ஹalleluya. நம்முடைய கர்த்தர் எத்தனை நல்லவராக இருக்கிறார். வாசிங்களேன், யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனத்தினுடைய அந்த கடைசி பாகம். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஓகே, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். அதே முதல் பாகத்துல வாசிக்கிற பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு அற்புதங்களை நாம் காண வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்? பரிசுத்தமுள்ள ஜீவிதமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராய் காணப்படுவார். ஆமென். ஸ்தோத்திரம். முன்னாடியே சொன்னது போலதான் ஆமென். ஸ்தோத்திரம். இந்த அற்புதங்களை செய்வார் அப்படிங்கிற பொழுது இந்த அற்புதங்களை செய்வார் அப்படின்ட்டு எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறது. ஆனால் இதற்கு முன்பதாகவும் தேவன் இந்த ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்தார். இப்பயும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதோட நிறுத்தற மாத்திரமல்ல, எதிர்காலத்திலும் அற்புதங்களை செய்வார் அப்படிங்கிற வாக்கு தத்தத்தை, ஒரு நம்பிக்கையை கர்த்தர் அந்த ஜனத்தினுடைய இருதயத்தில் வைத்தவராய் காணப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கும் தேவன் அற்புதங்களை செய்தவராய் காணப்பட்டார். நம்முடைய கடந்த காலங்கள்ல நமக்கு பலவீனம் வந்த பொழுது, போராட்டம் வந்த பொழுது, பிரச்சனை வந்த பொழுது, கடன் போராட்டங்கள் வந்த பொழுது, ஆமென், இதெல்லாத்திலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்தவராய் காணப்பட்டார். இன்றைக்கும் தேவன் நமக்காக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். இதோடு கூட நிறுத்துறவர் அல்ல, இனியும் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். இந்த அற்புதங்களை அவர் செய்கிற பொழுது என்னென்ன காரியங்களா நடக்கும் அப்படின்னா, தேவன் நம்முடைய நடுவில் அற்புதங்களை செய்வார்னு வாக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த அற்புதங்களை செய்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடியதான காரியங்கள் அல்லது அவர் செய்கிற காரியங்கள் என்ன அப்படின்னா, முதலாவது யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோசுவா 3வது அதிகாரம் 7 வாசிங்களேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு. ஓகே, போதும். ஆமென். ஸ்தோத்திரம். ஒண்ணு, தேவன் நம்முடைய நடுவில் இருக்கிறார் என்பதை அல்லது நம்முடைய நடுவிலே அற்புதங்களை செய்வார் அப்படிங்கறதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை சகல ஜனங்களும் அறியும்படிக்கு கர்த்தர் காரியங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya. அங்க சொல்லப்படுகிறது கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் அப்படின்ட்டு. அப்ப அந்த அற்புதங்கள் செய்கிறதுக்கு முதலாவது அடையாளம் அல்லது முதலாவது செய்கிற காரியம் அப்படின்னா, ஆமென், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். இங்க யோசுவாவுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு முன்னாடி நான் ஒருத்தனை தெரிந்து கொண்டேன், இந்த ஜனங்களை அழைத்து இந்த ஜனங்களுக்கான வாக்குத்தத்த தேசங்கள்ல அவன் கொண்டு போகும்படியாய் நான் மோசேவை தெரிந்து கொண்டேன். மோசேவின் மூலமாய் எகிப்திலிருந்து இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தேன். அங்க நான் அநேகமான அற்புதங்களை செய்தேன். அவன் செங்கடலை 2ஆய் பிளந்தேன் அப்படின்ட்டு நிறைய காரியங்களை மோசேயின் மூலமாய் மோசேயினுடைய வாயிலிருந்து வார்த்தைகளை கொடுத்து கர்த்தர் அநேகமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து முடித்தார். ஹalleluya. இப்ப மோசே மரித்ததுக்கு அப்புறமாய் யோசுவாவை கர்த்தர் எழுப்பி நிற்கிற பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னுடைய நடுவில் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன் அப்படின்ட்டு. அப்ப அது வாக்குத்தத்தம் கொடுக்கிற பொழுது முதலாவது அடையாளமாய் அல்லது முதலாவது காரியமாய் கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்றாரு, மோசேயோடு கூட இருந்தது போல உனக்கு முன்னாடி இந்த ஜனங்களை நடத்தின மோசேயோடு கூட நான் இருந்ததை போல உன்னோடு கூட இருப்பேன் என்று. ஆமென். ஸ்தோத்திரம். யார் நடுவில் நான் அற்புதம் செய்வேனோ அவர்கள் கண்கள் காணும்படியாய் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹalleluya, ஹalleluya. ஒரு ஜன கூட்டத்தின் நடுவில் கர்த்தர் சொல்றார், அவங்களுக்கு நான் அற்புதங்களை செய்வேன், ஆனால் நான் உன் நிமித்தமாய் செய்கிறது நிமித்தமாக மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்பதை சகல இஸ்ரவேலர்களும் அறியும்படிக்கு. ஹalleluya,
ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவனை தேடி வருகிறது நிமித்தமாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கவங்களே கூட சொல்லலாம், நீ என்ன வாரம் சபைக்கு போற, சும்மா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ட்டு நம்மளையும் நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் அவர்களுடைய நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்கிற பொழுது கர்த்தர் முதலாவது செய்கிற ஒரு காரியம், நம்மோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை குறித்து ஜனம் சொல்லணும், ஜனம் என்ன வேணாலும் சொல்லட்டும். ஆமென். சும்மா ஜெபம் பண்றீங்க, சர்ச்சுக்கு போறேங்கறீங்க, வாரம் ஆராதிக்கிறீங்க நீங்க, ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை பார்க்கலையே அப்படின்னா கர்த்தர் சொல்லுவார், மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தானியேல் 3ஆவது அதிகாரம் 25 28 வாசிக்கிற பொழுது ஆமென், ஹல்லேலூயா, தானியேலோடு கூட ஆமென். தானியேல் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்ட்டு தானியேலுக்கு விரோதமாய் அநேகமான காரியங்களை செய்தார்கள். தானியேல் ஜெபிக்க கூடாது அப்படின்ட்டு, தேவனோடு கூட இணையக்கூடாது அப்படின்ட்டு தானியேலுடைய ஜெப ஜீவிதத்தை, அந்த பரிசுத்த வாழ்க்கையை தடை பண்ணும்படியாய் ஆமென் மனிதர்கள் எழும்பி அவனுடைய ஜெபத்தை தடை பண்ணும்படியாய் விரும்பினார். ராஜாவினிடத்தில் முத்திரை வாங்கினார்கள். ஆனாலும் தானியேலோ அந்த முத்திரைக்கு அப்பாற்பட்டு அல்லது ராஜாவினுடைய அந்த வார்த்தைக்கு அப்பாற்பட்டு ஆமென் ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜாவை ஆமென் தான் முன்னின்றது போல ஆமென் வணங்கிக் கொண்டு ஜெபித்துக் கொண்டு தன்னுடைய பரிசுத்த ஜீவிதத்தை நஷ்டப்படுத்தாதபடிக்கு தேவனை நோக்கி 3 நேரமும் ஆமென் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்த அந்த தானியேலை சிங்கக்கவியிலே போட்டார்கள். ஆனால் கர்த்தர் அந்த தானியேலோடு கூட இருக்கிறார் என்பதை சகல ஜனங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த தானியேலை முறியடிக்கணும்னு ஆமென் மனுஷர்கள் திட்டம் பண்ணுகிறார்கள். ஆனா தானியேல் தன்னுடைய பரிசுத்தத்தை நஷ்டப்படுத்தாதபடிக்கு, தன்னுடைய ஜெப ஜீவிதத்தை நஷ்டப்படுத்தாதபடிக்கு தான் முன்னே செய்து கொண்டிருந்தபடி 3 நேரமும் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்த அந்த தானியேலுடைய நடுவிலே கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. நம்ம தேவனை தேடுகிறதுனால கர்த்தர் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்த அனுமதிக்க மாட்டார். நம்ம தேவனை தேடுகிறதுனால மற்றவர்களுக்கு முன்பதாய் தலை குனிந்து நிற்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நம்ம தேவனை ஆராதிக்கிறது நிமித்தமாக மற்றவர்களுக்கு முன்பதாக நம்முடைய கரங்களில் எதையும் நஷ்டமாய் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். மாறாக தேவனை தேடுகிறது நிமித்தமாக நம்மிலிருந்து கர்த்தர் வெளிப்படுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. 25 28 வாசிங்களேன். தானியேல் 3 25 28. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். 28. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஓகே, ஆமென். சோ இதுல வாசிக்கிறோம் ஆமென் 3:25ல வாசிக்கிற பொழுது ஆமென் அதுல சொல்லப்படுகிறது, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படிங்கிற 3 பேர்த்த 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளையில தூக்கி போட்டவங்களா காணப்பட்டாங்க. இப்ப தேவனை ஆராதிக்க கூடாது அப்படிங்கிறது ஆமென் அந்த ராஜாவினுடைய பிம்பத்தை உண்டு பண்ணி அதைத்தான் நீங்க வணங்கணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல சொல்லப்படுகிற பொழுது ஆமென் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆமென் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஆமென் தான் வணங்குகிற தேவனை மாத்திரமே ஆராதிப்பேன் என்று மற்ற தேவர்களை வணங்க மாட்டேன் அப்படின்ட்டு தன்னுடைய விசுவாசத்திலோ தன்னுடைய நன்மைகளோ தன்னுடைய நம்பிக்கையிலோ தங்களுடைய பரிசுத்தத்திலோ அவர்கள் தேவனுக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாய் இருந்ததினாலே தங்களுடைய பரிசுத்தத்தை குலைத்து போடாதபடிக்கு அவர்கள் உத்தமமாய் நின்றபடினாலே அதுக்கப்புறமாய் வாசிக்கிற பொழுது 25ல சொல்லப்படுகிறது ஆமென் ஸ்தோத்திரம். அதுல 3 பேரை 7 மடங்கு எரிகிற அக்கினியில போடப்பட்ட பொழுதோ 4ஆவதாய் ஒரு நபர் அந்த இடத்துல சுற்றி கொண்டிருந்தார். அவர் இவர்களோடு கூட நான் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும்படியாய் சிங்காசனத்திலிருந்து அவர் இறங்கி வந்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப
அப்போ இந்த பரிசுத்தத்திற்காக, தேவனுக்காக, சத்தியத்திற்காக நாம் நிற்க தொடங்குகிற பொழுது கர்த்தர் நம்மில் அவர் வெளிப்படுகிறவராய் காணப்படுகிறார். நம் மத்தியில் அவர் வெளிப்படுகிறவராய் காணப்படுகிறார். இந்த சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அந்த ராஜாவுடைய பிம்பத்தை வணங்காதனால இவர்களை கொன்றலாம் அப்படின்ட்டு அவர்கள் 7 மடங்கு எரிகிற அக்னியில போடுகிற பொழுது தனக்காக நிற்கிற, தன்னுடைய பரிசுத்தத்தை குலைத்து போடாமல் தனக்காக நிற்கிறவர்களுக்காக கர்த்தர் விடுவிக்கும்படியாய் தன்னை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. 28ல வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லப்படுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இன்றைக்கும் பல போராட்டத்தின் நடுவில், பல பாடுகளின் நடுவில், பல இன்னல்களுடைய நடுவில் நாம் பரிசுத்தத்தை காப்பாற்றி கொண்டு நம்முடைய நம்பிக்கையை அவர் மேல் வைத்துக் கொண்டு ஸ்தோத்திரம் அவரையே சேவித்துக் கொண்டு இருக்கிற நிமித்தமாய் நம்முடைய ஆபத்து நாளில் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுவார். அல்லேலூயா. நம்ம அனுபவிக்கிற இன்னல்களிலே, நாம் அனுபவிக்கிற பலவீனங்களிலே நாம் விடுவிக்கப்படும்படியாய் அவர் நம்மத்திலே வெளிப்படுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் காணும்படியாய் அவர் நம்மோடு கூட இருந்து தன்னை வெளிப்படுத்துகிறவராய் மாறுவார். ஆமென். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது அதான் ஸ்தோத்திரம், அநேகமான துறவுகளை தோண்டி கொண்டே இருக்கிறான். ஆனா ஒவ்வொரு துறவுகள் தோண்டுகிற பொழுதும் அவனுடைய கரங்களிலிருந்து பறிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் ரெகோபோத் வந்ததுக்கு அப்புறமா ஸ்தோத்திரம், யாரெல்லாம் இவனுடைய நன்மைகளை பறித்தார்களோ, யாரெல்லாம் இவனுடைய ஆசீர்வாதங்களை பறித்து கொண்டு போனார்களோ அந்த ஜனம் வந்து சொன்னது, ஸ்தோத்திரம், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை கண்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்தோத்திரம், இந்த ஜனங்கள் எல்லாரும் பறித்து கொண்டே இருக்கிறாங்க. அவருடைய துறவுகளை பிடுங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த துறவுல மண்ணை வாரிக்கொண்டு போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஆசீர்வாதத்தை ஈசாக்கினால பெற முடியல. ஆனால் கர்த்தர் ஏற்ற காலம் வந்த பொழுது அந்த ரெகோபோத்தினுடைய ஊற்றை வெளிப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, தான் ஈசாக்கோடு கூட இருக்கிறேன் என்பதை கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் வெளிப்படுத்தினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அங்க பார்க்கிறோம், தன்னை தானே பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர்கள் ஸ்தோத்திரம், மற்ற ஜனங்களுக்கு மற்ற தேவனை வணங்காதபடிக்கு தாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்பி அவர் பேரில் பற்றுதலாயிருந்து தங்களுடைய பரிசுத்தத்தை குலைத்து போடாமல் இருந்ததினால கர்த்தர் 7 மடங்கு எரிகிற அக்னியில அவர்களோடு கூட இருந்து தன்னை வெளிப்படுத்தினவராய் காணப்பட்டார். இங்க ஈசாக்கினுடைய வாழ்க்கையில தம்முடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஈசாக்கினோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்தினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவருடைய வார்த்தையை கைப்பற்றி கொண்டு பரிசுத்தத்தில் நிலை நிற்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் வெளிப்படுகிறவராய் காணப்படுவார். மற்றவர்களை வைத்து அவர் சொல்ல வைப்பார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம் அப்படின்ட்டு மற்ற ஜனங்கள் சொல்லத்தக்கதான வகையில கர்த்தர் நம்முடைய நடுவில் அற்புதங்களை செய்கிறவராய் காணப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்துல தேவன் செய்கிற என் நடுவிலே கர்த்தர் செய்கிற அற்புதங்களை கண்டு மற்ற ஜனங்கள் சொல்லணும், இதுவரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டீங்க, நீங்க தேவனை தேடி என்னத்தை கண்டீங்கன்னு சொன்ன அதே ஜனங்களுடைய நாவுகள் சொல்லும், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கணும்? ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீ ஜெபம் பண்ணி என்னத்தை உன் வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட, நீ தேவனை தேடி தேடி என்ன உன் வாழ்க்கையில நன்மைகளை கண்ட அப்படின்னு எந்த நாவுகள் எல்லாம் அறிக்கையிட்டதோ இந்த மாதத்துல அந்த நாவுகள் சொல்லட்டும், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதற்காக கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் தன்னைத்தானே வெளிப்படுத்துவீராக. நீங்கள் வசிக்கிற அந்த பட்டணத்துல கர்த்தர் வெளிப்படுவாராக. நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் வெளிப்படுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்தில் மாத்திரம் வெளிப்படுகிற தேவன் அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். தன்னை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற
கூப்பிடுகிற ஆமென் அந்த தாசர்கள், அந்த ஜனங்கள் எங்கிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் அவர் வெளிப்படுகிறவராய் காணப்படுகிறார். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ இருந்தது ஒரு தேவ ஆலயத்தில் அல்ல, அவன் எருசலேமின் பட்டணத்தில் அல்ல, அவன் 7 மடங்கு எரிகிற அக்கினியில மரணத்தின் நடுவில் அவர்கள் இருந்த பொழுது தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவர் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த இக்கட்டான சூழ்நிலையில கடந்து சென்றாலும், எந்த இக்கட்டான பலவீனத்தில் கடந்து சென்றாலும் அதன் நடுவில் தன்னைத்தானே வெளிப்படுத்தி மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் நிரூபிக்கிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் ஆமென் தேவனை நோக்கி, ஆண்டவரே இந்த நாட்கள்ல நான் இந்த வார்த்தை கேட்க பண்ணுவீராக, என்னுடைய செவிகள் இந்த வார்த்தை கேட்க பண்ணுவீராக ஆண்டவரே. ஆமென். நாவுகள் அறிக்கையிடட்டும், நாவுகள் அறிக்கையிடட்டும். ஹalleluya. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று ஆமென் மற்ற ஜனங்கள் சொல்லத்தக்கதாய், எங்களுடைய செவிகள் கேட்கத்தக்கதாய் இந்த வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். ரபலப ஷகரதரபர் யக்கபரா ரியக்கப பௌடகரதர் யக்கரகரா. ஹalleluya. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? வாய்களை திறந்து அறிக்கையிடுவோமா? ஆண்டவரே இந்த வார்த்தைகள் கேட்க பண்ணுவீராக, நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை என்னுடைய சத்துருக்கள் சொல்ல வகையில நீர் வெளிப்படுவீராக. வாய்களை திறந்து தேவனுக்கு அறிக்கை பண்ணுவோமா? ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை என் சத்துருக்கள் அறிக்கையிடட்டும். நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை சத்துருக்களுடைய கண்கள் காணட்டும். வெளிப்படுவாராக. இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் அவர் வெளிப்படுவாராக, நீங்கள் இருக்கிற பட்டணத்தில் வெளிப்படுவாராக, உங்களுடைய பலவீனத்தின் நடுவில் அவருடைய கரம் வெளிப்படட்டும். ஹalleluya, ஹalleluya. உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார், உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அதற்கு அடையாளமாக ஆமென் ஸ்தோத்திரம், அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்த போகிறார். ஹalleluya, ஹalleluya. ஈசாக்கினுடைய சத்துருக்களை வைத்து சொன்ன ஆண்டவர் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை கொல்லும்படியாய் வகை தேடின அந்த ஒரு கூட்ட ஜனங்கள் மூலமாய் சொல்ல வைத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மூலமாய் கர்த்தர் சொல்ல வைப்பார். ஹalleluya. இதே மத்தேயு 28:20 கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இது ஏதோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அல்லது மோசேக்கு யோசுவாவுக்கு மாத்திரம் ஆமென் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அல்ல, யோசேப்புக்கு மாத்திரம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அல்ல, தாவீதுக்கு மாத்திரம் நீ செய்கிறது எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன் உன் கூட இருக்கிறேன் அல்ல. மத்தேயு 28:20 வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹalleluya. மரணத்தை ஜெயித்தெழுந்து ஆமென் ஸ்தோத்திரம் பாதாள கட்டுகளை வென்று அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து தம்முடைய சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹalleluya. எத்தனை பேர் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க என்னோடு கூட இருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துவீராக. ஹalleluya, ஹalleluya. இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமாய் ஆமென் ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாய் ஆமென் சீஷர்களோடு கூட இருந்தார். இப்போ சரீர பிரகாரமாய் சீஷர்களோடு கூட இயேசு கிறிஸ்து இல்ல. ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்ததுக்கு அப்புறமாய் அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது அப்போஸ்தலர் 3ல 6வது வசனமும் 10வது வசனமும் யாராவது வாசிங்களேன். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 6வது வசனமும் 10வது வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. ஓகே, 10வது வசனம். தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஓகே, ஆமென் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் சரீர பிரகாரமாய் இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட இருக்கிறார். ஆனா இப்போ சரீர பிரகாரமாய் இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட இல்ல. அப்போ ஜனங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது இயேசு இவர்களோடு கூட இல்லை என்பதை அவர்களுடைய மாம்சத்திற்குரிய கண்கள் பார்த்து கொண்டிருந்தது.
இதுவரைக்கும் இயேசு இந்த சீசர்களோடு கூட இருந்தார். அது நிமித்தமாய் இயேசு செய்த நன்மைகளும் அற்புதங்களும் இவர்கள் பார்த்தார்கள், அல்லது அவரை பற்றின விசுவாசம் இவர்களுக்கு இருந்திருக்கும். அதனால அவர் மூலியமாய் இவர்களுக்கு மேன்மை கிடைத்திருக்கும். ஆனா இப்போ சரீர பிரகாரமா இயேசு கிறிஸ்து இல்ல, ஆனால் ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜனத்தின் மேலே, இந்த சீசர்கள் மேலே அவர் தங்கி தாவரித்திருந்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இப்போ அப்போஸ்தலர் 3ல அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த சீசர்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் வெளியரங்கமாய் வெளிப்படுத்தினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் இந்த சீசர்களை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து, ஆமென், 3:10 வாசிக்கிற பொழுது சொல்லப்படுகிறது, அங்கிருந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த மாதத்திலும் ஆமென், ஸ்தோத்திரம், தேவன் நம்மோடு கூட இல்லை என்று ஆமென் பலர் சொல்லட்டும், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இருந்து பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற பொழுது, ஹல்லேலூயா, ஆமென், அதே சொன்ன நாவுகள் ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைந்து அவர்கள் சொல்லத்தக்கதான வகையில, அவர்களுடைய கண்கள் காணத்தக்கதான வகையில கர்த்தர் நம் மூலியமாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். அந்த இடத்துல பார்க்கிற பொழுது சரீர பிரகாரமா இல்ல, ஆனால் ஆவியிலே அவர்களுக்குள்ளாக வெளிப்பட்டவராய் காணப்பட்டார். அப்போஸ்தலர் 2ல அந்த பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்குள்ளாக இறங்கினவராய் காணப்பட்டார். ஆமென், ஸ்தோத்திரம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் ஏற்ற நேரத்தில் நம் மத்தியில் வெளிப்படுவார். நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். பலர் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்கதான வகையில கர்த்தர் நம்முடைய மத்தியில அவர் வெளிப்பட்டு அற்புதங்களை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், யோசுவா 3வது அதிகாரத்துல 7வது வசனத்தினுடைய கடைசி பாகம். யோசுவா 3:7 அந்த கடைசி பகுதி. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக, யோசுவா 3:7 3:7 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஒண்ணு, ஆமென், ஸ்தோத்திரம், உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வேன் என்று கர்த்தர் முதல்ல சொன்ன ஒரு காரியம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவேன். 2, அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்கிற அதிசயம், அற்புதம், ஆமென், ஸ்தோத்திரம். அவர் அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமா முதலாவது காரியம், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சகல இஸ்ரவேல் ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள். 2, அதே ஜனங்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு முன்னாடினா, யாரெல்லாம் இந்த யோசுவாவை சிறுமைப்படுத்தினார்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் நான் மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் உள்ள அதிகாரங்கள்ல வாசிக்கிற பொழுது அவர் மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னவர் மாத்திரமல்ல, அதை செய்து முடித்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அதே ஜனங்களுடைய கண்கள் காண அவனை மேன்மைப்படுத்தினவராய் காணப்பட்டார். ஆமென். தானியேல் 6வது அதிகாரம் 28ல வாசிக்கிற பொழுது தானியேலை குறித்து சொல்லப்படுகிறது. எந்த அதிகாரத்துல தானியேல் போகக்கூடாது என்று விரும்பினார்களோ அந்த அதே அதிகாரத்துல கர்த்தர் தானியேலை உட்கார வைத்து மேன்மைப்படுத்தினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. தானியேலுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிற நேரத்துல தான் தானியேலை தூக்கி சிங்கக்கவில சத்துருக்கள் போடுறாங்க. ஏன் அப்படின்னா, தானியேல் இனி எந்த ஒரு அதிகாரத்திலும் உட்காரக்கூடாது, தானியேல் இந்த பூமியில இருக்கவே கூடாது அப்படின்ட்டு தான் சிங்கக்கவில போட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா கர்த்தர் அதே சொன்னபடி மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு அற்புதங்களை செய்து சிங்கக்கவின் நடுவில் அவனுக்கான ஒரு அற்புதங்களை செய்கிற பொழுது தானியேல் 6:28ல வாசிக்கிறோம். 6:28. தானியேலின் காரியம்
ஜெயமாய் இருந்தது. ஆமென் ஸ்தோத்திரம். தானியேல் செய்கிற எந்த ஒரு காரியமும் ஜெயமாய் அமைந்திடக்கூடாது. அவன் வாழ்க்கையில ஒரு மேன்மை அடைந்திடக்கூடாது. அவன் வாழ்க்கையில ஒரு உயர்வுக்குள்ள போயிடக்கூடாது. அவனுடைய வாழ்க்கையில ஒரு அதிகாரத்துக்குள்ள போயிடக்கூடாது அப்படின்ட்டு தான் ஆமென் ஸ்தோத்திரம் அவனை தூக்கி சிங்கக்கவியில போடுறாங்க. ஆனா கர்த்தரோ ஆமென் ஸ்தோத்திரம் அந்த சிங்கக்கவியின் நடுவிலே ஒரு அற்புதங்களை செய்த பொழுது தானியேல் 6:28 சொல்லப்படுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேல் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் செய்தானோ அது அவனுக்கு மேன்மையாகும்படியாய் கர்த்தர் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாக்கினவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆமென் நம்மில் பல தோல்விகளை கண்டிருக்கலாம். பல போராட்டத்தின் நடுவில் சோர்ந்து போயிருக்கலாம். மன சோர்வினால சரீர பலவீனத்தினால இன்றைக்கு சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு அல்லேலூயா, இன்னும் ஆமென் உன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள், உன்னுடைய ஜெப ஜீவிதத்தை காத்துக்கொள், உன்னுடைய ஆமென் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது ஆமென் உண்மையுத்தமாய் கூப்பிடு, அப்பொழுது நான் உன் நடுவிலே அற்புதங்களை செய்வேன். ஹல்லேலூயா. நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றி தர வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். காரணம் ஆமென் வாக்கு கொடுக்கிற தேவன் அவர் மாறாதவராய் காணப்படுகிறார். ஆமென். இதே பழைய ஏற்பாட்டில் எலியா ஆமென் ஸ்தோத்திரம் அநேகமான 400 பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறான். ஆமென் ஸ்தோத்திரம் சிறுமைப்படுத்தப்பட்டவனா நின்று கொண்டிருக்கிறான். எதுக்க 400 பாகால் தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. ஆனா இங்க இவன் ஒரே ஒருத்தன் தான் நின்று கொண்டு இருக்கிறான். ஆமென் ஸ்தோத்திரம். நமக்கு முன்னாடி ஒரு 400 பேர் இருந்துட்டு சண்டைக்கு கூப்பிடுறப்ப நம்ம ஒரே ஒருத்தங்க மட்டும் இருந்தா நம்ம தைரியமா போவோமா? ஏன்? அந்த 400 பேர் நம்மளை பார்த்து என்னன்னு சொல்லுவாங்க? நம்மளை கேவலமா பேசுவாங்க. ஒருத்தன் கூட சண்டை போட்டு ஜெயிக்கலாம். ஆனா நீ ஒருத்தன் எங்க 400 பேர்த்த எப்படி எதிர்க்க போற அப்படின்ட்டு இந்த எலியாவை குறித்து சிறுமைப்படுத்தி நிறைய காரியங்களை சொல்லியிருக்கலாம். ஆனா அதே அந்த ஜனங்களுக்கு முன்பதாய் கர்த்தர் எலியாவை மேன்மைப்படுத்தும்படியாய் அந்த பாகால் தீர்க்கதரிசிக்கும் எலியாவுக்கும் நடுவில் கர்த்தர் தம்முடைய அக்கினி ஜுவாலையை அனுப்பினவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். சிறுமைப்படுத்தப்பட்ட எலியாவுக்கு அதன் மூலமாய் கர்த்தர் ஒரு மேன்மையை கட்டளையிட்டவராய் காணப்பட்டார். அவர் செய்கிற அற்புதம், அவர் செய்கிற அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மேன்மைகளை கட்டளையிடுகிறதாய் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி ஆமென் ஸ்தோத்திரம் இந்த எலியாவை பார்க்கிறவள அந்த ராஜாவே ஒரு மாதிரி தான் பார்த்தான். பாகால் தீர்க்கதரிசியெல்லாம் இந்த எலியாவினால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சான். ஆனா அதே எலியாவை கொண்டு எலியா அந்த ஜனங்களுக்கு முன்பதாக அந்த தேசங்களுக்குள்ளே மேன்மைப்படும்படியாய் கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்ததில் காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஒண்ணு ஆமென் ஸ்தோத்திரம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். 2 நாம் மேன்மைப்படுத்தப்படும்படியாய், நாம் சிறுமைப்படுத்தப்பட்டதான நிலைமையிலிருந்து மேன்மைக்குள்ளாக கடந்து வரும்படியாய் அற்புதங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. யோசேப்புக்கும் அதான் அவன் சிறுமைப்படுத்தப்பட்ட அதே சகோதரர்களுக்கு முன்பதாக அதே தேசத்தாருக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்து மேன்மேல வைத்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். 3 ஆமென் ஸ்தோத்திரம். யோசுவா 3வது அதிகாரம் 10வது வசனம். 3வது காரியம் யோசுவா 3:10. இஸ்ரவேல் புத்திரன் கில்காலில் பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்நேரத்திலே யோசுவா 3:10. பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. ஓகே, போதும். ஆமென். சொல்லப்படுகிறது 3வது காரியம். 1 தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும்படியாய் அற்புதங்களை நம் நடுவிலே செய்கிறார். 2 நம்ம மேன்மை அடையும்படியாய் நம்முடைய நடுவில் அற்புதங்களை செய்கிறார். 3 நம்முடைய சத்துருக்களை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருந்து துரத்தி விடும்படியாய் நம் நடுவில் அற்புதங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார்.
ஹalleluya. இந்த இஸ்ரவேல் ஜனம் இப்போ எகிப்துக்குள்ளாக பிரவேசிக்கணும், எரிகோக்குள்ளாக பிரவேசிக்கணும். எகிப்திலிருந்து வந்தாச்சு, இப்ப எரிகோக்குள்ளாக பிரவேசிக்கணும். அதுக்கு முன்னாடி யோர்தான் இருக்கிறது. இப்போ யோர்தானுக்கு முன்னாடி இவர்கள் நிற்கிற பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், சகல சத்துருக்களை குறித்ததான ஒரு பயம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிறது. அதுல வாசிக்கிற பொழுது எத்தனை பேர்த்து சொல்லுகிறதுங்க? கானானியரையும், ஏத்தியரையும், ஏவியரையும், பெரிசியரையும், கிர்காசியரையும், எமோரியரையும், எபூசியரையும், மொத்த 7 சத்துருக்களுக்காக இந்த ஜனம், இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப பயந்து கொண்டிருக்கிறது. எப்படி இந்த 7 சத்துருக்களை நாங்க ஜெயித்து தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த தேசமாகிய கானானுக்குள்ள நாங்க பிரவேசிப்போம் அப்படின்ட்டு ஒரு நடுக்கத்திலும் பயத்திலும், ஒரு பக்கம் யோசுவா விசுவாசத்துல எல்லா காரியங்களையும் செய்கிறான், இன்னொரு பக்கம் ஜனங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன் அப்படின்ட்டு இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு அவர் மூன்றாவதாய் சொல்லுகிற காரியம், நான் உங்கள் நடுவே இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக ஆமென் ஸ்தோத்திரம், இந்த 7 சத்துருக்களையும் உங்களுக்கு முன்பாக நான் துரத்தி விடுவேன். ஹalleluya, ஹalleluya, ஆமென் ஸ்தோத்திரம். அந்த 7 சத்துருக்களை துரத்தி விடுவதற்கு அடையாளமாக தான் தேவனுடைய பெட்டியை கர்த்தர் வந்து யோர்தானுக்கு முன்னாடி கொண்டு போக சொல்லுவார். இப்போ மூன்றாவது கர்த்தர் நம் நடுவில் செய்ய போகிற அற்புதங்கள், நம்ம இதுவரைக்கும் எந்த சத்துருக்களை கண்டு நம்ம பயந்தோமோ, எந்த பலவீனங்களை கண்டு நம்ம பயந்து கொண்டிருக்கிறோமோ, எந்த காரியங்களை குறித்து நம்ம நடுங்கி கொண்டிருக்கிறோமோ, எந்த காரியம் இது என் வாழ்க்கையில நடந்துருமோன்னு நம்ம எதிர்பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோமோ, அது நம்முடைய பக்கமாய் வராதபடிக்கு கர்த்தர் அந்த பலவீனங்களை, போராட்டங்களை, கடன் பிரச்சனைகளை, வியாதிகளை நம்மிலிருந்து கர்த்தர் துரத்தி விடுகிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya. எந்த சத்துருக்கெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறாங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் நினைச்சு பார்க்கறாங்க, இவங்க எல்லாம் நம்மளை விட பெரியவங்களா இருக்கிறாங்க, எப்படி இவங்களை எல்லாம் ஜெயிச்சிட்டு நம்ம கானானுக்குள்ள போவோம்னு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக நான் துரத்தி விடுவேன். ஹalleluya. கரமையத்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு நான் எதெல்லாம் குறித்து பயந்து கொண்டிருக்கிறேனோ, எந்த பலவீனத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறேனோ, எந்த நபரை குறித்து பயந்து கொண்டிருக்கிறேனோ, எந்த போராட்டத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறேனோ, எந்த பிரச்சனை குறித்து நான் பயந்து கொண்டிருக்கிறேனோ, அது இன்றைக்கு என் கண்களுக்கு முன்பதாக துரத்தப்படுவதாக. சபதபபா ரிபலகரகர் யாக்கபரா. கிதியோன் எதை குறித்து பயந்து கொண்டிருந்தானோ கர்த்தர் சொன்னாரு, ஆமென், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போடு. ஆமென். அதுல வாசிக்கிற பொழுது சொல்லப்படும், கிதியோன் அந்த சத்துருக்களை விரட்டி விரட்டி துரத்தி விட்டான். ஹalleluya. எதை குறித்து இந்த கிதியோன் பயந்து நடுங்கி ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு இடத்துல நின்றானோ கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்கிற பலத்தினால ஆமென், நீ யாரை குறித்து பயப்படுகிறாயோ அவர்களை மேற்கொள்ளக்கூடியதான அதிகாரத்தை நான் உனக்குள்ள வச்சிருக்கேன்னு கிதியோனை தைரியப்படுத்தி கர்த்தர் அனுப்பி விட்டார். ஹalleluya. அவன் போய் யுத்த களத்துல நின்னான். எத்தனை பேரோட நின்னான்? ஆயத்தமாகறப்ப எத்தனை பேரோட? எத்தனை பேரோட ஆயத்தமாகறப்ப? 400 பேரோடவா? ஆயத்தமாகிறப்ப கிதியோன் எத்தனை பேரோட போனான்? கர்த்தர் எத்தனை பேர்த்த வச்சு முறியடிச்சாரு? எத்தனை பேரு? 300. ஆனா ஆயத்தம் பண்ணது அங்க இருந்த ஜனங்கள் எத்தனை பேரு? 30,000 பேர். ஆனா அங்கிருந்தெல்லாம் எல்லாத்தையும் கழிச்சு 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 கர்த்தர் கடைசியில 300 பேரை வச்சு ஆமென், தான் யாருக்காக பயந்து நின்றானோ அதே கிதியோனை ஒரு சாதாரண ஒரு 300 பேரை வைத்து கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள வைத்தவராய் காணப்பட்டார். ஹalleluya, ஹalleluya. நாம நினைக்கலாம், ஆண்டவரே நான் தனிமையா இருக்கிறேன், நான் தனித்து இருக்கிறேன், என் கூட யாருமே இல்லை, எப்படி எனக்கு இருக்கிற பலவீனத்தை நான் மேற்கொள்ள முடியும்? எனக்கு விரோதமா எழும்புகிற மனுஷர்களை நான் எப்படி மேற்கொள்ள முடியும்? கர்த்தர் சொல்லுவார், நான் உன் நடுவில் அற்புதங்களை செய்வேன். ஹalleluya. அதற்கு அடையாளமா தான் முதல்ல சொன்னாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்,
2, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். 3, உன்னுடைய சத்துருக்களை உன்னிலிருந்து துரத்தி விடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய சத்துருக்களை கர்த்தர் துரத்தி விடுகிறவராய் காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்து நின்று கொண்டிருக்கிற பொழுது கோலியாத் வந்து நிற்கிறான், தாவீது வந்து நிற்கிறான். ஆனா கோலியாத்து பார்க்கறான், இந்த தாவீது சின்னவனா இருக்கிறான் அப்படின்ட்டு. ஆனா கோலியாத்துக்கு தெரியல தாவீதின் மேலே தேவனுடைய அதிகாரத்தின் அபிஷேகம் இருக்கிறது என்பதை. ஹல்லேலூயா. சகல இஸ்ரவேல் ஜனங்களும் பார்க்கிற பொழுது தாவீதை ஒரு சின்ன பையனா பார்க்கறாங்க. இவன் எப்படி வீழ்த்த முடியும், இவன் எப்படி நம்முடைய சத்துருவை துரத்த முடியும், இவன் எப்படி இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியும்னு. ஆனால் ஆமென், ஸ்தோத்திரம், அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த, அவனுக்கு வார்த்தை கொடுத்த தேவன், அவன் மேல் அபிஷேகம் வைத்த தேவன் அவனுக்கு முன்பதாக சத்துருக்கள் துரத்தப்படுகிறதை ஆமென், ஸ்தோத்திரம், அந்த ஜனங்கள் காணும்படியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சகல நிறைய ஜனங்கள் நம்ம பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனைகளை பார்த்து சொல்லலாம், எப்படி இதெல்லாம் தாண்டி வருவீங்க, இந்த பிரச்சனை எப்படி நீங்க கடந்து வருவீங்க, இந்த போராட்டத்தை எப்படி கடந்து வருவீங்க, இந்த பலவீனத்தை எப்படி தாண்டி வருவீங்க அப்படின்ட்டு. ஆனா கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம், நான் உனக்கு முன்னே உன்னுடைய சத்துருக்களை துரத்தி விடுவேன். ஹல்லேலூயா. அதனாலதான் வசனம் இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம், சபையாக்குகிறவர் அப்படின்னு. இதே போலதான் இன்னொரு வசனம் இருக்கிறது, அவர் நமக்கு முன்னே போய் தடைகளை என்ன பண்ணுகிறார், தகர்த்து போடுகிறவராய் காணப்படுகிறார். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனம் ஆமென், ஸ்தோத்திரம், சத்துருவை காண்பதற்கு முன்பதாக, சத்துருவை பார்ப்பதற்கு முன்பதாக தேவன் சத்துருக்களை அந்த ஜனங்களிலிருந்து துரத்தி விட்டவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. எந்த கானானியருக்காக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி கொண்டிருந்தார்களோ அந்த கானானியர்கள் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படி தெரியுமா? ஆமென், ஸ்தோத்திரம், உங்களை தேவன் எகிப்திலிருந்து விடுவித்து செங்கடலை கடக்க பண்ணுகிற பொழுதே உங்களை குறித்ததான பயம் எங்களுக்கு பிடித்தது அப்படின்ட்டு இஸ்ரவேலுடைய சத்துருக்களை வைத்து கர்த்தர் சொல்ல வைத்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய நடுவில் செய்கிற அற்புதங்களை குறித்து நம்முடைய சத்துருக்கள் பயந்து நடுங்கும்படியாய், ஆச்சரியப்பட்டு பிரமிக்கும்படியாய் கர்த்தர் இந்த மாதத்துல பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா 3வது அதிகாரம் 14 வாசிக்கிற பொழுது ஆமென், ஸ்தோத்திரம், தடையாய் இருந்ததான யோர்தானை கர்த்தர் மாற்றினவராய் காணப்பட்டார். யோசுவா 4:14 வாசிங்களேன். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு 4:14. அந்நாளில் கர்த்தர் யோசுவாவுக்கு சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் நியமிப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். இதெல்லாம் இந்த மேன்மைப்படுத்தினார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தேவன் ஒரு சம்பவத்தை வைக்கிறார். என்ன அப்படின்னா, கடக்க முடியாதுன்னு நினைத்த, தாண்ட முடியாதுன்னு நினைத்த, இதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது நினைத்த யோர்தானை கர்த்தர் கடக்க பண்ணினவராய் காணப்பட்டார். இந்த பிரச்சனை தாண்டினதுக்கு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, யோசுவாவை கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக மேன்மை படுத்தினார். அதே 3ல சொல்லப்படுகிறது, படுத்துவேன் அப்படின்ட்டு மேன்மைப்படுத்துவேன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அற்புதத்தை செய்தார், மேன்மைப்படுத்தினவராய் மாறினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் மேன்மைப்படுத்துவேன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அற்புதங்களை செய்வேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுகிற பொழுது சகல ஜனங்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தினார் என்று ஜனங்கள் சொல்லுகிற விதத்திலே கர்த்தர் மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். 3ல அற்புதங்களை செய்வார் அப்படின்னு சொல்றாரு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை சகல ஜனங்களுக்கு கண்டுகொள்வான்னு வாக்கு சொல்றாரு. மேன்மைப்படுத்துவேன்னு சொல்றாரு. அவன் சத்துருக்களை துரத்தி விடுவேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த 3 காரியத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா உள்ள வாக்கியங்கள் வாசிக்கிற பொழுது யோர்தானை ஜனங்கள் கடந்தார்கள்னு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த காரியங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா சில யோர்தானை கர்த்தர் நம்மளை கடக்க பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். இந்த யோர்தானை எப்படி கடப்பேன், இந்த பிரச்சனை எப்படி மேற்கொள்ள வேண்டாம் ஜனங்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நாங்க ஒன்னும் செய்யல. தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டிருக்கிற ஆசாரியர்கள் யோர்தானிலே கால் வைத்தார்கள். புரண்டு வந்து கொண்டிருக்கிற யோர்தான் ஒரு கல் குவியலாய் மாறி நின்றது. ஹல்லேலூயா. தேவனோடு கூட பரிசுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற ஜனம் கால் வைத்தா போதும்,
முன்பதாய் ஓடிக்கொண்டிருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி நிறுத்த வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆசாரியர்கள் கூட்டம் தேவனுடைய பெட்டி வைத்துக் கொண்டு தடையா என்ற யோர்தானிலே காலை வைக்கும் பொழுது யோர்தான் மாறி நிற்குமானால், இன்றைக்கு அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், இந்த தேவனுடைய வார்த்தையை சுமக்கிற நாம், நமக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைகள் நாம் கால் எடுத்து வைக்கிற பொழுது, போராடி ஜெயிக்க வேண்டும் என்று விசுவாசத்தோடு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற பொழுது, நமக்கு முன்பதாக இருக்கிற தடைகள் மாறி நிற்க கர்த்தர் உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பெட்டியை சுமந்த அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தடையா நிற்கிற யோர்தானை மாற்றி வைக்க முடியுமானால், இந்த தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டிருக்கிற நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க தொடங்குகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளையும் கர்த்தர் மாற்ற வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி, ஆண்டவரே நான் ஒரு கால் எடுத்து வைக்கிற பொழுது, விசுவாசத்துல இன்றைக்கு நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற பொழுது, இன்றைக்கு தேவன் கையில் இருக்கிற நம்பிக்கையில ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற பொழுது, இதுவரைக்கும் தடையாய் இருந்த யோர்தான் வழிமாறி நிற்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? நான் இன்றைக்கு தீர்மானித்து என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்துல, ஆமென், ஸ்தோத்திரம், நான் இதை ஃபேஸ் பண்ண முடியாத ஆண்டவரே, நான் இதை ஜெயிக்க முடியாது என்று இதுவரைக்கும் நினைத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயித்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க நமக்கு மனசு இருக்குமானால், சகல தடைகளையும் கர்த்தர் மாற்ற அவர் சித்தம் கொள்கிறவராய் காணப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் வார்த்தை சொல்லப்படுகிறது, அவர் சொன்னபடியே யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர். இன்னைக்கு நம் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர். எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை, ஆண்டவரே எங்கள் நடுவிலே நீர் அற்புதங்களை செய்வீராக, எங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வீராக. இஸ்ரவேல் ஜனங்களுடைய நடுவிலே அற்புதங்களை செய்த தேவன், உண்மையாய் நோக்கி பார்த்த யோசுவாவினுடைய நடுவிலே அற்புதங்களை செய்த தேவன், உம்முடைய வாக்கை நம்பி வந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நடுவிலே அற்புதங்களை செய்த தேவன், மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்து யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்த தேவன், அவர்கள் கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்துவேன் என்று வார்த்தை கொடுத்த தேவன், சத்துருக்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுவேன் என்று யோசுவாவிடத்தில் சொன்ன தேவன், இந்த வார்த்தை எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நடுவிலே நிறைவேற்றினவராய் காணப்பட்டார். நிறைவேற்றினவராய் காணப்பட்டார். நீங்க எத்தனை பேர் விரும்புறீங்க அதே போல என் வாழ்க்கையில நிறைவேறணும், என்னோடு கூட நீர் இருக்கிறது என்பதை நீங்க வெளிப்படுத்துங்க, மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக என்னை மேன்மைப்படுத்துங்க. ஆண்டவரே என்னுடைய சத்துருக்களை எனக்கு முன்பாக துரத்தி விடுவீராக. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா யோசுவா 24:31 வசனம் சொல்லுகிறது, யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்த யோசுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனுடைய அர்த்தம், அன்றைக்கு யோசுவா பயபக்தியா இருந்தார். ஒரு சில கூட்டம் பயபக்தியா இருந்தது, பரிசுத்தமுள்ளவர்களா இருந்தார்கள். ஆனால் தேவன் செய்த அற்புதங்களை எல்லாம் கண்டு யோசுவாவினுடைய கடைசி பாகத்தில் சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். அதனுடைய அர்த்தம் யோசுவா மாத்திரமல்ல, இன்றைக்கு நீங்களும் நானும் மாத்திரம் சேவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அற்புதங்களை செய்ய தொடங்குகிற பொழுது சேவிக்காத ஜனங்களோ தேவனை சேவிக்கும்படியாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய குடும்பத்தில் தேவனை தேடாதவர்களோ தேவனை தேடும்படியாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்முடைய நடுவிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக, அற்புதங்களை செய்வாராக.